ஆல்ரெடி நீங்கள் மீன் குழம்பு வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஒரு சிலர் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்குவீங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிவிடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ, எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி, மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போடணும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிவிடுங்க. தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஃபிஷ் கறி மசாலா, ஃபிஷ் குழம்பு மசாலா, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதோட கூட லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காய் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது கொதிச்சிருச்சு, நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா அதோடு சேர்ந்து கொதிக்கணும். ஸோ இப்போ அந்த தேங்காயும் சேர்ந்து குழம்போடு சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீனில் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு புளி தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் மீன் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மீன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.